SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு எதிரான மனு தள்ளுபடி. கிளப் வசந்த படுகொலை, மேலும் 20 கைது. வன்முறையை தூண்டிய அம்பெட்டிய சுமணரட்ன தேரர் கைது. மனைவி உயிரிழந்த துக்கம் தாங்க முடியாமல் கணவன் எடுத்த தவறான முடிவு. பாடசாலை முடிந்து வீடு சென்ற மாணவன் மீது வாழ்வெட்டு. ரஷ்யாவின் 100 கிராமங்களை கைப்பற்றியது உக்ரைன் படை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். பதில் பொலிஸ்மா அதிபரை நியமிக்க தவறியமை மற்றும் உயர் நீதிமன்றத்திற்கும் மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு நீதியரசர்களை நியமிக்காமை என்பவற்றின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. நீதிமன்ற கட்டடமாக 50,000 ரூபாய் செலுத்துமாறு மனுதாரருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மனுதாரர்கள் நீதிமன்றத்துக்கு பொய்யான தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் அந்த மனு அரசியலமைப்பின் 92வது சட்டத்தை மீறுவதாக இருப்பதாகவும் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நெரின் புல்லோ இதன்போது ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பிரேரா கொலையுடன் தொடர்புடைய 2வது துப்பாக்கிதாரி மற்றும் கார் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணாந்துறை பின்வத்தையில் வைத்து பாணாந்துறை போலீசின் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஜூலை 8ஆம் தேதி அத்திரகிரிய போலீஸ் பிரிவில் உள்ள பச்சைகுத்து நிலையத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்டதுடன் மேலும் 4 பேர் படுகாயமடைந்திருந்தனர். மட்டக்களப்பு மங்களராம விஹாரையில் தலைவர் அம்பெட்டிய சுமணரட்ன தேரர் அம்பாறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தேர்தலின் போது வன்முறையை தூண்டியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளின் பேரில் தேர்தல் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளங்களில் சக்தி வாய்ந்த அரசியல்வாதியை அவதூறாக பேசுவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. கைது செய்யப்பட்ட சுமணரட்ன தேரரை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்குமறையில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மனைவியின் மரணத்தினால் மனவேதனை அடைந்த யாழ்ப்பாண நாவற்குழியைச் சேர்ந்த ஆணொருவர் விபரீத முடிவு செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண நாவற்குழி பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய மனுவல் சூசை முத்து என்ற நபரை இவ்வாறு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுமார் 1 வருடத்துக்கு முன்னர் குறித்த நபரின் மனைவி சுகையினம் காரணமாக உயிரிழந்தவுடன் குறித்த நபர் தனது மனைவியின் மரணத்தை அடுத்து மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பாடசாலை முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவன் மீது சிலர் வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் அவர் படுகாயமடைந்து பேதானை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கடுகண்ணாவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பிலிமத்தலாவ பிரதேசத்தில் வசிக்கும் இந்த மாணவன் தரம் 11 கல்வி கற்று பாடசாலையிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது பிலிமத்தலாவ தொடருந்து நிலையத்துக்கு அருகில் சந்தேக நபர்களால் தாக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த மாணவனை சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் புயராதனை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றதாகவும் மாணவன் அங்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஒரே பாடசாலையில் பாடசாலை கல்வியை முடித்து 3 மாணவர்களிடமும் வாழ்வெட்டு சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் 2 சகோதரர்கள் அடங்குவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காதல் விவகாரம் காரணமாக ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் இந்த வாழ்வெட்டு சம்பவத்துக்கு காரணம் என விசாரணைகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக கடைக்கண்ணாவ காவல்துறையினர் கூறியதுடன் வாழ்வெட்டு சந்தேக நபர்களையும் கைது செய்யுமாறு கிராம மக்களும் வலியுறுத்தியுள்ளனர். உலகச் செய்திகள். ரஷ்யாவின் ஸ்கூட்ஸ் பிராந்தியத்தைச் சேர்ந்த 100 கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த பிராந்தியத்தில் கடந்த 3 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் 594 ரஷ்ய வீரர்களை கைது செய்துள்ளதாகவும் ராணுவம் கூறியுள்ளது. இது குறித்து உக்ரைன் ராணுவ தலைமை தளபதி ஒலெக்சாண்டர் சில்கி செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கூக்ஸ் பிராந்தியத்தில் 100 கிராமங்கள் தற்போது உக்ரைன் படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. தற்போது இந்த பிராந்தியத்தில் 1294 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு உக்ரைன் வசம் உள்ளது. இந்த ராணுவ நடவடிக்கையின் போது 594 ரஷ்ய வீரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கு எதிரான மனு தள்ளுபடி. கிளப் வசந்த படுகொலை, மேலும் 20 கைது. வன்முறையை தூண்டிய அம்பெட்டிய சுமணரட்ன தேரர் கைது. மனைவி உயிரிழந்த துக்கம் தாங்க முடியாமல் கணவன் எடுத்த தவறான முடிவு.
பாடசாலை முடிந்து வீடு சென்ற மாணவன் மீது வாழ்வெட்டு. ரஷ்யாவின் 100 கிராமங்களை கைப்பற்றியது உக்ரைன் படை.